மூத்த பத்திரிகையாளர் TSS மணி அவர்கள். சார் வணக்கம். தற்போது இபிஎஸ் அவர்களோடு SP வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் சந்தித்திருந்தனர். இந்த சந்திப்பிற்கு பிறகு சமரச பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஒன்றிணைந்தார்கள் அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்குது. எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது முதல்ல 25 பேர் அதிமுகவை விட்டு அதிமுகவினுடைய கொறடா அக்னி கிருஷ்ணமூர்த்தி மூலமாக ஆட்சிக்கு எதிராக நம்பிக்கை தீர்மானத்தில் வாக்களிக்கும்படி ஒரு உத்தரவு கொடுத்தும் கூட அந்த உத்தரவை மீறி 25 பேர் ஆதரவு கொடுத்து அறிவித்தாங்க. அதற்கு பிறகு சிறிது சிறிதாக அங்கிருந்து 5 பேர் வர என்பதாகலாம் வந்துச்சு. அதுலேயும் 4 பேர் தங்களை ராஜினாமா பண்ணிக்கிட்டு தாவேக்காலையே சேர்ந்துட்டாங்க. நாமெல்லாம் கழிச்சாலும் 43 வரும். அந்த 43லையும் இப்பொழுது ஒரு 40+ ஆட்கள் திரும்ப வந்திருக்காங்கன்னு சொன்னால், அவர்கள் ஏற்கனவே அதிமுக தலைமையில் இருந்து கொடுத்த அந்த தகுதி இழப்புக்கான ஒரு புகார் மனு அது பேரவைத் தலைவர்கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. அது கொடுக்கப்பட்டு 15 நாட்களுக்குள் அதில் மாற்றம் இருக்குமானால் சொல்லலாம் என்ற ஒரு குறியீடு இருக்கு. அந்த 15 நாள் என்பது இன்று முடிஞ்சு நாளையோட என்பதாக வருது. அதனால இன்றே இவர்கள் திரும்பி வந்தால் இவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்பதும் பாதுகாக்கப்படும், அதிமுக ஒற்றுமை என்பதும் வந்துவிடும். அதனால ஒரு விப்பு, ஒரு கொறடா ஒன்றை போட்டு அதற்கு எதிராக செய்தது என்பதில் பிழை என்பதாக புரிந்து கொண்டு வந்ததாக அது இருக்கும். ஏன்னு கேட்டா, அங்கே அவர்கள் என்ன எதிர்பார்த்து போனார்களோ அதுபோல தாவேக்காவினுடைய தலைமையில் இருந்து வந்திருக்கக்கூடிய நெருக்கடியில் நீதிமன்றத்திற்கு எடப்பாடி அணியினர் போவார்களானால் இது நமக்கு ஆபத்து வரும். அமைச்சரவையை வந்திருக்கக்கூடிய புதிய அமைச்சரவையை, புதிய ஆட்சியை தக்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆதரவு கேட்டோம். அது தக்க வைப்பது என்பதிலேயே தப்பு நடந்துருச்சு என்பதாக நீதிமன்றத்தில் வந்துடக்கூடாது. அதனால் அவர்களுக்கு அமைச்சரவை கொடுக்கப்படவில்லை என்ற முடிவை ஆட்சியாளர்கள் எடுத்த பிறகுதான் இவர்கள் திரும்பி வருவது என்பது நடந்திருக்குது. ஆனாலும் கூட அவர்கள் முதல்லேயே CV சண்முகம் போன்றவர்கள் சொன்னதே, கட்சி என்பது வேறு, கட்சிக்கு பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி இருப்பது என்பது வேறு, இது சட்டமன்ற கட்சி என்பதாக சொன்னாங்க. சட்டமன்ற கட்சியில நாங்க 25 பேரும் சேர்ந்து ஒரு கொறடாவை நாங்களா தேர்வு செய்யறோம்னாங்க. கட்சி என்பதுதான் உள்ளபடியே அப்படி கொறடாவை தேர்வு செய்ய முடியும், கட்சிக்கு பொதுச்செயலாளர் இருப்பவர் தான் கொறடாவை நியமிக்க முடியும் என்ற வழமையெல்லாம் இருப்பதனால அதுதான் எடுபடும் என்பதாக நாளைய நீதிமன்றத்தில் பிரச்சனை வந்துடும். அதை என்பதை ஏற்கனவே தெளிவாக சொன்னதனுடைய விளைவு எல்லோருக்கும் புரிஞ்சிருச்சு, ஆட்சியாளர்களுக்கும் புரிஞ்சிருச்சு, இவர்களுக்கும் புரிஞ்சிருச்சு. அதனால் இவர்கள் திரும்பி வருவது என்பது ஒற்றுமையை காட்டும். அதில் CV சண்முகமோ விஜயபாஸ்கரோ வரவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு கஷ்டமா போகும். அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற தகுதியையும் எடுக்க வேண்டி வரும். அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு இங்குமல்ல அங்குமல்ல என்ற நிலை உருவாகும். இப்பொழுது ஏற்கனவே அவருடைய கட்சி பதவிகளை பறித்திருப்பதெல்லாம் சிறிது சிறிதாக சரி செய்து கொள்வார்கள் என்று நம்புவோம். அதிமுக மீண்டும் ஒற்றுமைப்படும் என்று எதிர்பார்ப்போம். நாம் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் பேச முடியும். ஏன்னா VK சசிகலா என்ன சொன்னாங்க, இந்த நேரத்திலாவது ஒற்றுமைப்பட வேண்டும், அதற்கான நேரம் வந்துவிட்டது என்று சொன்னாங்க. அதன்படி இது நடக்கும் என்று எதிர்பார்ப்போம். ஏனென்றால் திரும்பி வந்தவர்கள் அதன் மூலமாக ஒற்றுமைப்படுத்த முடியும். ஏன்னா கீழே மக்கள் மத்தியில திமுக தான் அதிமுகவுக்கு எதிரானது என்ற ஒரு நிலை இருந்த ஒரு சூழல் மாறி, எடப்பாடியாரை முதலமைச்சர் ஆக்கப் போகிறேன் என்று பாஜக சொல்லிக் கொடுத்ததற்காக திமுக எடுத்த நிலை என்பதாக இப்பொழுது எல்லோருமே ஒத்துக்கொண்டுட்டாங்க. அதை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் காதர் மைதீன்னு சொல்லிட்டாரு, அதே மாதிரி விசிகா திருமாவளவன் சொல்லிட்டாரு, வீரபாண்டியன் CPI சொல்லிட்டாரு. அதனால் இதில் பாஜக உள்ளே புகுந்து விளையாடி இங்கே அதிமுகவை எப்பொழுதுமே பழுதாக்குவது என்ற முயற்சிக்கும் இடம் கொடுப்பதோ, அல்லது திமுக என்பதுதான் அதிமுகவுக்கு எதிராக எப்பொழுதே உள்ள சக்தி, அதை எதிர்த்து தான் இருக்க வேண்டுமே தவிர அதனுடன் சேரக்கூடாது என்ற ஒரு நிலையோ வருமானால் மீண்டும் அதிமுக தண்டவாளத்திலிருந்து கீழே இறங்கிய அந்த தொடர் வண்டியை தண்டவாளத்தில் ஏற்றி நிறுத்தும் என்று நம்புவோம்.
சார், இணைப்பில் வந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.